வந்திருக்கீங்க? அங்க சிக்னல் உங்களுக்கு பதிலா வேற யாரோ இருக்காங்க. நான் அன்னைக்கு லீவ் போட்டேங்க. அப்படியா? என்ன விஷயம்? சும்மா. ட்ரெஸ் வேற ட்ரிம் பண்ணிருக்கீங்க? சும்மாதான். அதுவும் சும்மா தானா? இல்ல பின்ன சும்மா மானத்தை மறைக்கிறது தான். நல்லாவே பேசுறீங்க. எனக்கு டைம் ஆச்சு, அப்புறம் பார்க்கலாம். வரேன். சும்மாவா? இதுக்கு தானே லீவ் போட்டு காத்துட்டு இருக்கிறேன். என்னடி, உனக்காக தான் பஸ் கூட இன்னும் வரல போல இருக்கு. யாராவது பாக்குறீங்களா? இவரு சிரிச்சா எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவன் முடி அழகு. ஆஹா. அதே போல மீச கூட அழகு. இவர் நடந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? ராஜ நட. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் அப் ஹாய் 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 ஹாய். இவன் மூஞ்சிக்கு சைட்டு வேற. என்னமோ பண்ண போறாண்டி. என்னடி மண்ண குளிக்கிறான்? ஏய், அங்க பாருடி. என்னடி மணல மத்து கடைறா? என்ன காலையில இருந்து இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போலியா? வீட்டுக்கு நீங்க கூட சீக்கிரமா வந்துட்டீங்க. ஆமா, வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்காதா, சீக்கிரமா வந்துட்டேன். நான் வரேங்க. ஒரு டாக்டர் பொண்ணு என்ன லவ் பண்றான். எங்கடா போன? உன்னை எங்கதான்டா தேடுறது? என்னடா விஷயம்? சாந்திக்காக சிக்னல் பக்கம் லீவ் போட்டு காத்துட்டு இருந்தேன்ல, அத அவ தெரிஞ்சுக்கிட்டு அவளும் லீவ் போட்டு வந்து என்கிட்ட பேசிட்டு போனாடா. அன்னைக்கு அவ ஃப்ரெண்ட்ஸ்களோட உன்னை பார்க்க வீடு தேடி வந்தா. அதுக்கப்புறம் தான் போட்டிருந்த ரெயின் கோட்டை கழட்டி உனக்கு பிரசன்ட் பண்ணி போயிருக்கான். இப்போ லீவ் போட்டு உன்னை தேடி வந்து உன்கிட்ட பேசிட்டு போயிருக்கான். டேய், சாந்தி உன்னை காதலிக்கிறான். பொண்ணுங்க தன் காதலை இப்படி தாண்டா சாட மாடையா காட்டுவாங்க. ஆண்கள் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கப்படி நடந்துக்கணும். டேய், இனிமே நீ பொறுமையா இருக்கிறதா அர்த்தம் இல்ல. நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. சாந்தி இனிமே எங்க பாக்குறியோ அந்த இடத்துல ஐ லவ் யூ சொல்றேன். சரோஜா இன்னைக்கு டியூட்டிக்கு வரலையா? இல்ல சாந்தி, ஒரு வாரம் லீவ் போட்டு திருச்சியில இருக்கிற அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருக்கா. ஓஹோ. இல்ல, வரதட்சணை ஒழிப்பு மாநாட்டுக்கு தலைமை தாங்க. ஆமா, நீ போகலையா சிக்னலுக்கு சைட் அடிக்க? அந்த ராஜா அன்னைக்கு ஆசையோடு கொடுத்திய ரெயின் கோட் அந்த டிராபிக் கான்ஸ்டபிள் தான் சொல்றேன். என்ன விட உயர்ந்த படிச்ச பண்புள்ள மாப்பிள்ளையை கட்டுவேன் அன்னைக்கு மனமேடையில பல சவால் விட்டு கால கருப்பு கயிறு கட்டினியே, அதே லட்சமா ஊரை ஏமாத்துறதுக்கா? எங்க காட்டு கருப்பு கயிறு பார்க்கலாம். சொன்ன கேளு, சொன்ன கேளு. பொறுக்கி ராஸ்கல். விட மாட்டேன் உன்னை. ஏடி விடுங்கடா என்ன? நான் இப்பவும் சொல்றேன், உன்னை விட உயர்ந்தவன வரதட்சணை கொடுக்காம நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன். நீ எப்படி கல்யாணம் பண்றது பாக்குறேன். ஓகே. டோன்ட் ஃபர்கெட். சாந்தி, I love you. I love you, Sandhi.
ராஜா, ஏய் ராஜா, சாந்திய பாத்தியாடா? பார்த்தேன். ஓகே கொடுத்தியாடா? கொடுத்தேன். சாந்தி என்னடா சொன்னா? டேய், நான் அழகா இருக்கேனடா. ராஜா, என்னடா ஆச்சு? என்ன யாருடா காதலிப்பா? ஏய், பேரு கேட்டபடி நீ ராஜா மட்டும் இருக்க. டேய், நான் ஒரு சாதாரண டிராபிக் போலீஸ். அவ டாக்டர். அவ எப்படிடா என்ன காதலிப்பா? ஐ லவ் யூன்னு சொல்லி போக்கைய கொடுத்த அவ என்ன அடிச்சுட்டாடா. அடிச்சிட்டாடா? ராஜா, ராஜா, நீ இப்பந்தாண்டா உண்மையான காதலுக்கு அஸ்திவாரம் போட்டிருக்க. ஒண்ணு கவலைப்படாதடா, தைரியம் இருடா, ஒண்ணு கவலைப்படாத. ராஜா, பெரியவங்க சொல்லுவாங்க, அடிக்கிற கைதான் அணைக்கும் சொல்லுவாங்கடா. அணைக்கும்டா, அணைக்கும். ஏண்டா லட்சக்கணக்கா செலவு பண்ணி கஷ்டப்பட்டு நான் அவளை டாக்டருக்கு படிக்க வச்சா, நீ எங்கேயோ கிராமத்துல இருந்து வந்து ஈஸியா காதல் பண்ணி வசதியா செட்டில் ஆயிடலான்னு பாக்குறியா? இப்படி எத்தனை பேரா கிளம்பிருக்கீங்க? ரோட்ல நின்னு போற வர்ற வண்டிகளுக்கு சிக்னல் கொடுறான்னா, போற வர்ற பொண்ணுங்களுக்கு சிக்னல் கொடுக்கறியா? அதுக்கு என் பேத்தி சாந்தி தான் கிடைச்சாளா? அவ யாருன்னு தெரியுமா உனக்கு? வரதட்சணை கேட்டாங்கிறதுக்காக டாக்டர் மாப்பிளையை தூக்கி எறிஞ்சவடா என் பேத்தி. அப்படிப்பட்டவ உன்னை காதலிச்சிருவாளா? ஏடா, உன் தகுதி என்ன, அவ தகுதி என்ன? ஏதோ என் மகனுடைய டெட் பாடியை நீ வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை இவ்வளவு நாள் சும்மா விட்டு வைக்கிறேன். இனிமே ரோட்ல நின்னமா சிக்னலை பார்த்தமான்னு இல்லாம என் பேத்தி பின்னால தொடர்றதை பார்த்தேன், உரிச்சு விடுவோம். உரிச்சு யாருன்னு நினைச்சு நீ பல்ல உடைச்சுடுவேன். காதலா கத்திரிக்காயம். ராஜா, பயப்படாதடா. காதல்னா இத மாதிரி பிரச்சனை வரத்தான் செய்யும். இதெல்லாம் சந்திச்சாதான் காதல்ல வெற்றி பெறலாம். வாடா, வா. நம்ம நாகராஜன் சொல்றதை கேளுங்கோ, சொல்றதை கேளுங்கோ. அவன் ஆடுற ஆட்டத்தை பாருங்கோ, அவன் ஆடுற ஆட்டத்தை பாருங்கோ. ஐயா, யாரும் கையை கட்ட கூடாது, காலை சேர்க்க கூடாது. சொல்றதை கேளுங்கோ. எல்லாரும் ஜோரா கையை தட்டுங்கோ, கையை தட்டுங்கோ. தட்டுங்கோ சொல்றேன். ஏய் வந்தவாசி, நீ அடா அடி. போடு போடு. ஐயா மாரே, அண்ணன் மாரே, பாம்பு ஆடுறத பாத்திருக்கீங்க, பாடுறத பாத்திருக்கீங்க, ஓடுறத பாத்திருக்கீங்க. என் பாம்பு படம் எடுக்குது பாருங்க, படம் எடுக்குது பாருங்க, கலர் படம் எடுக்குது பாருங்க. பாம்பு எனக்கு குச்சி உனக்கு. ஏ கேன பயல, எழுந்துடுறா, பாம்பை டிஸ்டர்ப் பண்ணாத. பார்த்தா இழிச்சவாயன் கணக்கா இருக்கான். இன்னைக்கு இவனை வச்சு வித்த காட்டி 4 காசு சம்பாதிச்சிட வேண்டியதான். எழுந்துடுறா, எழுந்துடுறா, தள்ளடா. அரே சைத்தான் கி பச்சா, என்னையே தள்ளிட்டியா நீ? நீ தானே தள்ள சொன்ன. இரு, உன் பல்ல புடுங்கிடுறேன். ஏற்கனவே பல்ல புடுங்கிட்டாங்க. இப்போ உன்னை என்ன பண்றேன் பாரு. ஒண்ணு ஒண்ணு எத்தனை? கணக்கெல்லாம் கேக்குறான். எனக்கு கூட கிடையாது கிடையாது. ஏவா என்ன பண்றது? 1 2 2 ரெண்டோ ரெண்டோ எத்தனை? ஏவா இவ்வளவு பெரிய கணக்கெல்லாம் கேக்குறானே கடவுளே. 1 2 3 4 5 4 எத்தனை? 1 2 3 4. நிறுத்துறா, என்னாம சொல்லு. என்னமா கேக்குறானே? 1 2 3 4 5 6 7 8 9.